திண்டுக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத திருத்தேர் திருவிழா பிரம்மோற்சவ விழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3ஆம் நாள் செவ்வாயான நேற்று காலை பல்லாக்கு வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளினார். அப்போது நட்சத்திர தீபதூப உபசரிப்புடன் சோடசோபச்சாரம், பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருவீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது. வழிநெடுக தேங்காய் பழம் உடைத்து வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக 7ஆம் நாள் 20/6/2026 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் திருக்கல்யாண வைபவமும், விழாவில் 9ஆம் நாள் நிகழ்வாக 22/6/2026 திங்களன்று அதிகாலை 5:30 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் சுவாமி ரதமேறும் நிகழ்வும், பின்னர் காலை 9 மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்து இழுக்கும் நிகழ்வும் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள் தரும் ஸ்ரீ காந்தாரி அம்மன் ஆலயத்தில் ஜீருண தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த நாட்களாக சிறப்பு பூஜைகள், யாகசாலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. முதல் நாள் மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், கும்ப பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம், கோமாதா பூஜை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து 2ஆம் நாள் யாகசாலை பூஜைகள், மங்கள இசை மற்றும் வேத பாராயணத்துடன் நடைபெற்றது. மூலமந்திர ஹோமம், சிறப்பு யாகங்கள், பூர்ணாகதி, தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து இன்று காலை புனித குடங்களில் கொண்டுவரப்பட்ட தீர்த்த குடங்களுடன் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் புனித நீர் எடுத்து வந்து அந்த தீர்த்தத்தால் ஸ்ரீ காந்தாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் போது கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கல்லடைக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பனமங்கலம் கிராமத்தில் உப்பநாற்று கரையின் நடுவில் அமைந்துள்ளது வரசத்தி விநாயகர் கோவில். இக்கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடந்து முடிந்தது. இதனையடுத்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து புனித நீர்க்கடங்கள் கோவிலை வலம் வந்து விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதேபோல் அருகில் அமைந்துள்ள மணிவண்ணன் சாது சித்தர் பீடம் ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு அதன் கும்பாபிஷேகமும் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் பங்கேற்று தரிசனம் செய்தார். கும்பாபிஷேக ஏற்பாடுகளை தமிழ் சங்க தலைவர் மார்கோனி மற்றும் கிராமவாசிகள் பக்தர்கள் செய்திருந்தனர். இதில் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உத்தண்டராயன்பேட்டை நடராஜபுரம் செல்வ விநாயகர் ராகுகால துர்க்கையம்மன் ஆலய பால்குட காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு இரு தெய்வங்களுக்கும் பாலபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக பயணமாக 16 நாட்கள் கைலாயம் சென்று திரும்பிய பேரூர் ஆதீனம் 20ஆம் பட்டம் என்று அழைக்கப்படும் மருதாச்சலம் அடிகளார் இன்று விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்தார். அவ்வாறு கோவை விமான நிலையம் வந்த அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக அமைப்பின் தலைவர் முகமது ரஃபி அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருதாச்சல அடிகளார் கூறியதாவது:
பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆன்மீக பயணமாக கைலாய மலைக்கு செல்லுவதை கடமையாக கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக தானும் சென்று வந்துள்ளதாக தெரிவித்தார். இதனை சைவர்களின் திருமலையாக கருதப்படுவது இந்த கைலாய மலை. இங்கு செல்வது மரபு. இதனால் தான் சென்று வந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து 5வது முறையாக தான் சென்று வருவதாக கூறியவர் அங்குள்ள கைலாயநாதரை வழிபட்டு வந்ததாக தெரிவித்தார். அவ்வாறு வந்த தனக்கு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். முன்னதாக ஆன்மீக பெரியோர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு தங்களது வரவேற்பை தெரிவித்தனர். வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை சாந்தலிங்க அடிகளார் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய ஒரு மடம் பேரூர் ஆதீன மடம். 25ஆம் பட்டம் பேரூர் மருதாசல அடிகளார் ஐயா அவர்கள் ஒரு 16 நாள் பயணமாக கைலாயம் சென்று இன்று கோவைக்கு திரும்பியிருக்கிறார். ஒரு மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடியவர் பேரூர் ஆதீனம் அவர்கள். எல்லா மக்களுக்கும் அமைதியும் வளமும் வேண்டி நலமும் வேண்டிக் கொண்டு இன்று கோவை வந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் அனைத்து மக்களும் வரவேற்றோம். இப்பொழுது பேசுவார். காவாய் கனக திரளையை போற்றி கையிலை மலையானி அன்போர் வாக்கு. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் கைலாய மலைக்கு செல்வதை தங்களுடைய கடமையாக கொண்டு திகழ்கின்றார்கள். சைவர்களுக்கெல்லாம் திருமலை என்று சொன்னால் இமயமலையிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திபெத் பீடபூமியிலே இருக்கும் கைலாய மலையாகும். இந்த கைலாய மலைக்கு நம்முடைய மன்னர்கள் மூவேந்தர்கள் அங்கே சென்று கொடிநாட்டி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமாள் என்று 1500 வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் சென்று அங்கு வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சைவ அன்பர்கள் அனைவரும் கைலாயத்துக்கு செல்வது என்பது மரபு. அந்த வகையிலே நம்முடைய பேரூர் ஆதீனம் திருக்கைலாய பரம்பரையிலே வரக்கூடியது. ஆகவே 24வது குருமகா சன்னிதானங்கள் சாந்தலிங்க ராமசாமிடிகளார் அவர்கள் 1980 இங்கே இருந்து கைலைக்கு சென்று வந்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய திருமணத்தின் மூலமாக இப்பொழுது 5வது முறையாக கைலைக்கு நம்முடைய அன்பர்களோடு அடியார்களோடு சென்று வரக்கூடிய ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. திபெத்திலே இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கைலாயநாதரை தரிசனம் செய்து வருகை புரிந்திருக்கின்றோம். இது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு நல்ல பேரு. இந்த நல்ல நிகழ்விலே நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய நண்பர்கள் அனைவரும் நமக்கு கலந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மகன் ரவி அவர்கள் சிறப்பான முறையில் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பேரூர் ஆதீனத்தை துறவியர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் இதிலே வந்து கலந்து சிறப்பித்திருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. அனைவருக்கும் கைலைநாதன் நல்ல உடல் நலமும் நல்ல அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, வழி, துணிவு, சந்தானம், வாழ்நாள், வெற்றி, ஆகுநல்லூர், நுகர்ச்சி ஆகிய பேறுகளை நல்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுகின்றோம். தஞ்சை அரண்மனை கோட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஷியாமளா தேவி அம்மன் முனீஸ்வரர் ஆலயம் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். காலத்தால் சிதலமடைந்த நிலையில் கோவில் புதுப்பிக்கப்பட்டதும் இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதும், யாகசாலையில் தேவார இன்னிசை நடைபெற்றதும், புனித நீர் கடம் மேளதாளத்துடன் எடுத்து செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காங்கேயம் அடுத்து வள்ளியரச்சல் கிராமம் பெருங்கரணை பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ மூதாதையார் சுவாமி, ஸ்ரீ ஊர் விநாயகர் பரிவார சகித ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை மகா கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. பின்னர் மகா பூர்ணாகதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இரவு 9 மணி அளவில் முதல் கால மகா பூர்ணாகதி தீபாராதனை செய்யப்பட்டது. காலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, பிம்ப ரக்ஷா பந்தனம், 2ஆம் கால யாக பூஜை தொடங்கியது. அதன் பின்னர் மகா பூர்ணாகதி தீபாராதனை செய்யப்பட்டு கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி கோவில் கோபுர மகா கும்பாபிஷேகம், பரிவார கோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ மூதாதையார் சுவாமி, ஸ்ரீ ஊர் விநாயகர் உட்பட
அனைத்து மூலவர்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 3500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை முதல் அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர்.